ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு 12ஆம் மாணவர்களுக்கு தேர்வு முடிஞ்சு வருகிற 8ஆம் தேதி, மே 8ஆம் தேதி வந்து ரிசல்ட் வருது. பெரும்பாலான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஆல்ரெடி திங்க் பண்ணி அந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜை ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன். இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், பாராமெடிக்கல் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா போன்ற எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அது வந்து மேக்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பியூர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இல்லை சில கோர்சஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. சில கோர்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். சில கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் குரூப் படிச்சிருந்தாலுமே வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 3 கோர்சஸ் இருக்குது. பிகாம், செகண்ட் BASLP, தேர்டு பி ஆப்டர்நூன். ஸோ இந்த 3 கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரூப் படிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலுமே எலிஜிபிலிட்டி. ஸோ ஓவராலாக பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 கோர்சஸ் இருக்குது. என்னோட சேனலில் வந்து நான் நிறைய முறை அந்த கோர்சஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரூப்புக்கு ஸோ பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் எக்ஸாம் எழுதுவாங்க. அதை அப்படியே கன்சிடர் 100 மார்க் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 100 டிவைடட் பை 2, ஸோ இது 50 மார்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஸோ 100 டிவைடட் பை 2, இதுவுமே வந்து 50 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 100, நெக்ஸ்ட் இது ஒரு 50, இது ஒரு 50. ஸோ 200 மார்க். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் படிச்சிருந்தா அவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் சொல்கிறது, இது வந்து அவுட் ஆஃப் 100 சொல்லி காமிச்சோம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்க, நம்ம பயாலஜியில் அவர் 90 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம டேரெக்டாக அப்படியே கன்சிடர் பண்ணிக்கலாம் 90. ஓகே, ஃபிசிக்ஸில் ஒரு 80 மார்க் எடுத்திருந்தாக்கா நம்ம டிவைடட் பை 2 போட்டு ஓகே, ஸோ 40 கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, ஓகே 80. ஸோ ஓவரால் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணும்போது வந்து சம்ம பண்ணலாமா? இது எவ்வளோ? 90, ஒரு 40, ஒரு 40. ஸோ 80 ஒரு 90, 170. ஓகேங்களா? இது வந்து பாருங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஓகே சார், நான் வந்து வேறு குரூப் படிச்சிருக்கேன், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருக்கேன், அவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே,
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த குரூப். ஓகே, ஃபிசிக்ஸ். ஸோ 100 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 50. ஸோ கெமிஸ்ட்ரி 100 டிவைடட் பை 2 50. நெக்ஸ்ட் வந்து பாட்டனி. ஸோ 100 டிவைடட் பை 2 50. ஓகே, நெக்ஸ்ட் ஜுவாலஜி 100 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கூட்டும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க 200 வந்துடும். 50, 100, 150, 200. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபார்முலா. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 90 எடுக்கிறாருன்னா 45. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 80 எடுக்கிறாரு. ஸோ இது ஒரு 40. ஸோ நெக்ஸ்ட் பாட்டனியில் ஒரு 90, 45. ஜுவாலஜியில் ஒரு 80, 40. ஸோ ஓவராலாக கூட்டும் போது வந்து பாருங்க 0, 1, 16, 170. ஓகே, இதோட கட் ஆஃப் மார்க் 170. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸில் 90 எடுத்து, கெமிஸ்ட்ரி 80, பாட்டனியில் 90 அண்டு ஜுவாலஜியில் 80 எடுத்துருந்தா அவரோட கட் ஆஃப் வந்து 170. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் சயின்ஸ் குரூப் படித்தவங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கட் ஆஃப் மார்க். ஓகே சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் மேத்ஸ் குரூப் படிச்சிருக்கேன், எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் ஆர்ட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த 3 கோர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி. பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி அண்ட் பிஆர்டம். அவங்களுக்கு எப்படி கால்குலேஷன் சொல்லி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த குரூப் ஓகே, மேக்ஸ் 100, ஃபிசிக்ஸ் 100 பை 2, கெமிஸ்ட்ரி 100 பை 2. ஸோ இது வந்து 100, இது 50, இது 50, ஓவராலாக 200. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம். மேக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து பாருங்க, அவர் வந்து 80 எடுத்திருக்காரு. ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 90. ஸோ டிவைடட் பை 2, 45 கன்சிடரேஷனில் வரும். இதில் ஒரு 90, 45. ஓகே, ஸோ ஓவரால் கூட்டும் போது 45, 90, 90, 80, 170. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்து வந்து அவங்க வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 3 கோர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி. பிஃபார்ம், பிஎஸ்எல்பி, பிஆர்டம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கட் ஆஃப் கால்குலேஷன் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்தோம் 3 டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறது ஃபார் த பாராமெடிக்கல் அட்மிஷனுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு கோர்சஸ்க்கு கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.